ஏஐ வந்துருச்சா வரலையா, ஏஐ கோட் எழுதுறதுக்கு உதவுதா இல்ல கோடரையே கில் பண்ணுதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன லட்சுமிநாராயண் சார் ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் பேச போறாரா இல்ல என்டர்டைன்மெண்ட் ஏதாவது சொல்ல போறாரான்னு பாக்குறீங்களா? ரியலா என்ன இந்த வேர்ல்ட்ல நடக்குது ஏஐனால அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்லாம் கிடைக்கும். ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர் என்ட்ரி லெவல் ஜாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 இயர்லேருந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்குள்ள என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அட்லீஸ்ட் 50 to 60% ஆஃப் சாஃப்ட்வேர் ஜாப் இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறாங்க. என்ன பயமுத்துறீங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த சாஃப்ட்வேர் அவங்க பசங்களோ பொண்ணோ சாஃப்ட்வேர் உள்ளே போனதுனால அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். உஷார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புளே, உங்களுக்கு இது காஷன் சொல்லலை, அன்றைக்கே சார் சொன்னார் நான் கேட்கல அப்படின்னு பின்னாடி வருத்தப்படாதீங்க. இது நான் மட்டும் சொல்லலை, அனீஷ் முங்கா அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீசண்டாக கிளாட் ஏஐ ஆந்த்ரோபிக்கோட ஒரு ஏஐ அப்டேட் விட்டாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் கோடெல்லாம் எழுத வேண்டாம், என்ன மாதிரி ஒரு கோடிங்கே தெரியாத ஆள் கூட ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாம். அனீஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா, பகவத்கீதை ஸ்லோகம் கேட்குறவங்களுக்காக ஒரு iOS ஆப் கிரியேட் பண்ணார். கிளவுட் ஏஐ ஒரு வேர்ஷன் வாங்கிக்கிட்டாரு, ரஃப்லி அபவுட் சம் $230 ஏதோ, ப்ளஸ் iOS அஃபிஷியல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கிக்கிட்டாரு, $90 ஏதோ சம்திங். அனதர் ஒரு $20 ஃபார் ChatGPT ப்ரோ ஒரு $20. ரஃப்லி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு $330 வச்சுக்கிங்களேன், ஒரு 26,000 ரூபா 27,000 ரூபா. இதே வந்து நீங்கள் ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகும். அட்லீஸ்ட் ஒரு 4-5 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணாதான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ண முடியும். ஒரே வாரத்தில் இந்த அனீஷ் இந்த கிளாட் ஏஐ வச்சுக்கிட்டு, அவருக்கு கோடிங்கே தெரியாது, எல்லாமே பிளைன் டெக்ஸ்டில் ப்ராம்ப்டை வச்சு கொடுத்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதை iOSல ஹோஸ்டும் பண்ணிட்டாரு. ஸோ யாரு வேணா இப்போ கோட் எழுதலாம் அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன். அந்த கிளாட் ஏஐயோட சிஓ என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் 1 இயர்லேருந்து 5 இயர்ஸுக்குள்ளார 50% ஆஃப் சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணுறாங்கல்ல என்ட்ரி லெவலில், அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜோஹோவோட கோஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு சார் என்ன சொல்றாரு, அதாவது அந்த அனீஷுக்கு ஒரு ரிப்ளை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏஐ நீங்கள் வரப்போகுதுன்னு இல்லை, ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த மாதிரி அதாவது கோடிங் எழுதுறாங்கல்ல இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு புயல் வரத்துக்கு முன்னாடி அலாரம்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க, புயல் ஆல்ரெடி வந்துருச்சு, எந்திரிச்சுக்கங்க, இன்னும் தூங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்ன பயமுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? நான் பயமுத்துலைங்க, உண்மையை சொல்கிறேன். இந்தியாவோட டெக் இண்டஸ்ட்ரி அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ரஃப்லி அபவுட் $250 billion, அதாவது நம்ம ஜிடிபியில் $250 billion வந்து பார்த்தீங்கன்னா டெக் இண்டஸ்ட்ரியிலேருந்து நமக்கு ரெவென்யூ வருது. சில ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா 9-12% ஆஃப் ரெவென்யூ ஏஐனால இந்தியா லூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதில் மேஜராக யார் அடிபட போகிறாங்க அப்படின்னா என்ட்ரி லெவலில் கோடிங் பண்ணுறவங்க தான். ஏஐ இருந்தாலும் மேன் பவர் தேவைப்படும், பட் 10 இருக்கிற இடத்துல ஒரு 2 பேர் இருந்தால் போதும், அதுதான் ரியல் சுச்சுவேஷன். ஸோ அப்படின்னா சாஃப்ட்வேர் ஜாப் மட்டும்தான் அடிபடுமா, மற்றவங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி சாஃப்ட்வேர் ஜாப் அடிபட்டதுன்னா எல்லாமே அடிபடுங்க. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அடிபடும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம சென்னையில் ஓஎம்ஆர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஓஎம்ஆரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் சாஃப்ட்வேர் பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே இஎம்ஐயில் தான் வீடு வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 30-40% ஆஃப் பீப்புளுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்?
அவங்களால இஎம்ஐ பே பண்ண முடியுமா? பே பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட் அஃபெக்ட் ஆகுமா? கட்டாயம் அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் பயமுத்துறேன்னு எகெயின் நினைக்காதீங்க. இதுதான் ஆக்சுவல் சுச்சுவேஷன். நீங்கள் உங்களோட வேலையை தக்க வச்சுக்கணும்னா ஏஐ ரிலேட்டட், ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்பை ஏஐ மூலிமா எப்படி கிரியேட் பண்ணணும், நீங்கள் அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் யூஸ்ஃபுல் இல்லைங்க. ஏஐ டூலை வச்சு நான் கோட் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10ல் ஒருத்தனுக்கோ 2 பேருக்கோ தான் அந்த வேலை இருக்கும். உங்கள் மேனேஜரே அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுவார் டூலை வச்சு எழுதணும். நீங்கள் என்ட்ரி லெவலில் இருக்கீங்கன்னா ஒரு ஏஐ வச்சுக்கிட்டு உங்களால் என்ன கைண்ட் ஆஃப் ஆப் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு முக்கால்வாசி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கங்க, மேஜர் ரெக்ரூட்மெண்ட், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எது நடக்குது? சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான். ஸோ இதனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா நியூ ஹையர் ஃபீஸ் ஆயிரும். அதாவது ஐடி கம்பெனிஸ் நியூவாக ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ நியூ ஹையர் ஃபீஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் என்ன ஆகும்? பெரிய கேள்விக்குறி ஆயிரும். ஸோ அதனால் இது நீங்கள் வார்னிங்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், நான் கோடிங்கை வச்சு என்னோட லைஃபே காப்பாற்றிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ மோர் தட் ஸ்டோரி. கோடிங்க்கு வேலை இருக்காது, அதுதான் சுச்சுவேஷன். ஸோ எந்திரிச்சிக்கங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் இது பிக்கஸ்ட் வார்னிங். நீங்கள் ரிச்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம், வேறு ஏதாவது பண்ணிடலாம். புவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. யார் இதில் அஃபெக்ட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க தான் 70% ஆஃப் க்ரௌடு இதில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இது வேக்கப் காலாக எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட இணையலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் நவ். உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இல்லை இசிஏராக இருக்கட்டும், இல்லை சிஎஸ்சியாக இருக்கட்டும், என்ன தான் படிச்சுட்டு இருக்காங்க, நான் ஒரு ஐடி கம்பெனியில் உள்ளே போகிறேன் அப்படின்னு நினச்சிருங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த கிளாட் ஏஐ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7% இந்தியாவோட சாஸ் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் உழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷாக்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாமல் இருக்கணும்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க.